நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஓ, தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் மாமா. நாங்க கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தோம். ஆனா வாசுவன் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இல்ல மாமா, அந்த மாதிரி எங்களுக்கு இடையில எந்த சண்டையும் வராது மாமா. அத நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே பண்ணிடலாம். இங்க நடந்த விஷயத்தை பத்தி தான் மாதவ மாமா ஃபோன் பண்ணி கேட்டாரா? அப்படிதான் தோணுது. வாசுவனை ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு சந்தேகமா இருக்கு. அம்மாக்கு அடிப்பட்டதால இல்ல, அதுக்கிடையில அண்ணன் தம்பிங்க நமக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இது வரைக்கும் நாம 3 பேரும் ஒன்னா இருந்துதான் அம்மாவை நம்ம சொல்படி கேட்க வச்சோம். இப்படியே போச்சுன்னா நினைச்சது நடக்காதுன்னு எச்சரிக்கை பண்றாரு. சரிதானே, இந்த தடவை நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் அது வேண்டாம். நான் என்ன நினைச்சேன்னா வாசுவனை இது ஒரு இஷ்யூ ஆக்குவாருன்னு. மாதவ மாமா ஃபோன் பண்ணி சொன்னதுனால வாசுவனுக்கு நமக்கு எந்த பிரச்சனை இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்புறம் ஜித்துவை நம்ம கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டா போதும். அவன்தான் என்ன கோவம் இருந்தாலும் நம்மளை பார்த்தா அந்த கோவத்தை அப்படியே மறந்துட்டு போயிடுவோம். டே கஜேந்திரா, அங்கே நில்லு. நீ என்னடா எங்க மேல கோவமா இருக்கியா என்ன? அது ஏன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? எதுக்காக என்ன மாட்டி விட்டீங்க? டே கஜேந்திரா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எங்களுக்காக போலீஸ்ல சரணடையணும்னு என்கிட்ட நேரடியா சொல்லியிருந்தா சந்தோஷமா செஞ்சிருப்பேன். அதை விட்டுட்டு டே விட்டு தள்ளுறா. அப்படி இருந்த நிலைமையில நாங்க அப்படி பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிடு. இங்க பாரு, கடவுள் அருளால எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்ப வந்துட்டல. கடவுள் ஒன்றும் இல்லை, தாராவோட அப்பா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமா வராம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? பணத்தை எரிச்ச கேஸ் அது. ஜாமீன்ல கூட வர முடியாம உள்ளே இருந்திருப்பேன். வாசு அண்ணன் வரலனாலும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் நீ நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லடா. உன்னை மாட்டி விடுற மாதிரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். டேய், நாம 3 பேரும் ஒண்ணு. நாம 3 பேரும் ஒன்னா இல்லைன்னா நம்மளோட அம்மா நமக்கு அவமானமா இருக்கிற அந்த பொண்ணை நம்ம தலைக்கு மேல கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. இங்க பாரு, நாம தலையில அடிச்சிட்டோட மாதவ மாமா சொல்றாரு. ஆனா வாள்ல இருக்க உயிரையும் நம்ம கொன்னே ஆகணும். நாம லேட் பண்ணா அம்மா மறுபடியும் தலையை தூக்கிடுவாங்கன்னு மாதவ மாமா சொல்றாரு. ஆனா நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்ன நீங்க மாட்டி விட்ட கோவத்தினால நீங்க தான் எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னு அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். அந்த பணத்தை திருட வந்தது பயிர் வந்தானோ, அது நடக்காதப்போ நீங்களாம் நேரடியாக வீட்டுக்குள்ள போனதாவோ சொல்லிட்டேன். ஆனா அம்மா நான் சொன்னதை கொஞ்சம் கூட நம்பல. நம்பினாலும் ஒரு பிரச்சனை இல்லை, நாம அதை சமாளிச்சோம். எங்க மேல இருக்க கோவத்துல நீதான் அப்படி பண்ணனு அம்மாவை நம்ப வைப்போம். அப்படி இருக்கும்போது அடுத்த அடி அதே மாதிரி பிளான் பண்ணிக்கலாமா? நாளைக்கு நாம பைரவனை கூட்டிக்கிட்டு அம்மாவை பார்க்க போறோம். நாம மட்டும் இல்ல, அந்த பைரவனையும் நம்ம அம்மா சந்தேகப்படக்கூடாது. அதுக்கு ஒரு புது பிரச்சனையை நாம மூவ் பண்ணணும். இப்ப நீ என்ன சொல்ல வர? பைரவ பேர்ல நிறைய கேஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அம்மா முன்னாடி அவனை கூட்டிட்டு போகணுமா என்ன? நாம அவனை கிரிமினலா கூட்டிட்டு போக முடியாது. அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்க வந்த ஒரு ஆள்னு சொல்லலாம். அவன் கடனை திருப்பி கொடுக்கலனா அதுக்கான அவமானம் நமக்கு தானே சொல்லணும். இப்ப இருக்க நிலைமையில பணம் சம்பந்தப்பட்ட உத்தரவாதத்துல அம்மா வேலை ஏத்துக்க முடியாது. பணம் வாங்குறப்போ அவங்க அப்பா கொடுத்த வாக்கு அந்த பைரவனுக்கு கிருஷ்ணாவை கட்டி கொடுக்கறது. பணம் கொடுக்க முடியலனா அவளை கட்டி கொடுங்கன்னு பைரவனை வச்சே கேட்கலாம். சரிதானே? ஆமாண்ணே, நாம விடாம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு அம்மாக்கு தோணணும். பைரவனுக்கு எதிராக அம்மா கேஸ் கொடுத்தாலும் எஸ்ஐ சதானந்தன் நம்மளோட ஆளாச்சே. அதை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் மகியண்ணா.
என்ன சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாம நாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டோமான்னு பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி உங்க புருஷன் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எதுவுமே தெரியாத 4 பசங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில நீங்க போராடி ஜெயிச்சீங்க. இப்ப இவளுக்காக உங்களையே மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்க நீங்க பட்டினியையும் வறுமையும் நினைச்சு நீங்க தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு நாங்க நினைக்க மாட்டோம். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்ததுக்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். இதுக்கு முன்னாடி கஷ்டமான சூழ்நிலை மாட்டி விட்டுட்டு போன அந்த மனுஷனுக்கு பிறந்த இந்த பொண்ணுக்காக நீங்க இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு உங்க மேல சின்னதா கோபம். சின்னதா ஒரு கோவமா? 2 நாளா உங்க கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் நான் சம்பாரிச்சு கொடுத்த பணம் இல்லாம போயிட்டாலும் என் பசங்களால வாழ முடியும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. திருட்டு, கொலை, கொள்ளைன்னு நிச்சயமா என் பசங்க வாழ்வாங்க. நாங்க தான் அதை பண்ணோம்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா என்ன? இவன் எங்க மேல இருக்க கோவத்துல அப்படிலாம் சொல்லிட்டா. ஆமா, எனக்கு இருந்த கோவத்துல நான் அண்ணனுங்களை உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நாங்க அந்த தப்பை பண்ணலன்னு உங்களுக்கு தெரிஞ்சதால தானே ஸ்டேஷன்ல நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குனீங்க. இல்ல கஜேந்திரா, நீங்க இல்லன்றதுனாலலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்றத முழுசா நம்பினதுனாலதான். ரொம்ப ஆசையா வளர்த்த பசங்க கையில விலங்க மாட்டி பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்காக மட்டும்தான். இதுக்கப்புறம் நீங்க வந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம். நாசமா போனவனுங்க நாசப்படுத்திட்டு போன வீட்டை நாங்க சுத்தப்படுத்தி இப்பதான் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கோம். சொல்லுங்க, இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க தேவையில்லாம ஒவ்வொன்றையுமே உங்க தலை மேல சுமக்கிறதுனால எங்களால கொஞ்சம் கூட நிம்மதியா தூங்க கூட முடியல. கொஞ்ச நாளாவே இவளை தேடி ஒருத்தன் வந்துகிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவன் நேரடியாவே வந்திருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாரும் ஏமாத்தி வாழ்ந்தவங்க தானே அப்பாவும் பொண்ணுங்களும். அந்த பாரத்தை சுமக்க இப்படி ஒரு அம்மா. அவனை வர சொல்லட்டுமான? வர சொல்லு. நான் தான் பைரவன். உங்ககிட்ட சொன்ன சில பொய்கள்ல என்ன பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டா. எல்லாத்தையும் சொன்ன. உன்னை பார்க்க தான் இத்தனை நாளா நான் காத்துட்டு இருந்தேன். நீ தானே இவளை விலைக்கு வாங்கறதுக்காக வந்த? இங்க இருந்து இவளை தூக்கிட்டு போக முயற்சி பண்ணவனும் அப்படியே ஒன்ன மாதிரியே தான் இருந்தான். வேணும்னா நான் அதை இப்ப ப்ரூவ் பண்ணட்டுமா? சட்டையை போட்டு மறைச்சாலும் வெட்டு வாங்கின அந்த உடம்ப உன்னால மறைக்கவே முடியாது. இந்த பைரவன் உடம்பு ஏகப்பட்ட வெட்டுக்குத்துகளை பார்த்துருக்கு. அதுக்கு பழி வாங்கலாம் நான் இங்க வரல. இவ என்னோட கடங்காரி. பல லட்சம் கொடுக்கணும். இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு இவளோட அப்பா சொன்ன வார்த்தைக்காக தான் நான் பணம் கொடுத்தேன். கல்யாணமும் முடிவாச்சு. ஆனா இப்போ மரியாதை தெரியாத அப்பாவும் பொண்ணும் அந்த ஊரை விட்டே ஓடி வந்துட்டாங்க.
பைரவன் இப்பவும் இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். நீங்க அந்த கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இல்லைன்னா அதுக்கு நஷ்ட ஈடா 5 லட்சம் ரூபாய் தான் பைரவன் கேட்கிறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கடன் தீர்ந்து போயிடும் மட்டும் இல்ல, இதோ இவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணதாவும் நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குப்பா. 5 லட்சம் ரூபாய் கடனை தீக்கிறதுக்கு இவளை 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு 5 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கணும்னு என் பசங்க என்கிட்ட சொல்லவே இல்லப்பா. உன் அப்பா இவன் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கினாரு கிருஷ்ணா? அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினது 1 லட்சம் ரூபாய். வட்டி முதல் கொண்டு அது 1.5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுன்னு கடைசியா அப்பா என்கிட்ட சொன்னாரு. 1.5 லட்சத்துக்கு 1.5 மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வட்டி. வட்டி மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணிருக்கேன். அந்த காசை தான் கேட்டேன். அத நீ தானே சொல்லிட்டு இருக்க. 1.5 லட்சம் ரூபாய் இவளோட அப்பா உனக்கு கொடுக்கணும். நஷ்ட ஈடுக்கு பதிலா 1 லட்சம் ரூபாய் நான் தரேன். மொத்தம் 2.5 லட்சம் ரூபாய். 2 நாளைக்குள்ள அந்த பணத்தை நான் உனக்கு தரேன். அதுக்கப்புறம் நீ இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த 2 நாளைக்குள்ள 2.5 லட்சம் ரூபா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இவனோட தொல்லை உனக்கு இல்லாம இருந்தா போதும்ல. அம்மா, அந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைரவன் சம்மதிக்கலனா? அவன் சம்மதிப்பான். இல்லனா நீங்க பைரவனை கூட்டிட்டு வந்த விஷயத்த நான் போலீஸ்க்கு சொல்லிடுவேன். நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம். சரியா பைரவா? இங்க வச்சோ இல்ல ஸ்டேஷன்ல வச்சோ இந்த பிரச்சனையை முடிச்சாகணும். என்ன சொல்றீங்க? உங்க மேல பயந்து எதுவும் சொல்லல. இதை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. எனக்கு 2 நாளுக்குள்ள பணத்தை கொடுத்துடணும். இந்த விஜயலட்சுமி கொடுத்த வாக்க காப்பாத்துவா. அதே மாதிரி நீயும் காப்பாத்தணும். பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உன்னோட நிழல கூட கிருஷ்ணாவும் நானும் பார்க்கவே கூடாது. அவங்க சம்மதிக்க மாட்டாங்க பைரவா. உனக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இல்ல. இந்த அம்மாவையும் சொந்த பொண்ணா நினைக்கிற இந்த பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்க. அது மட்டும் நடக்காது. நீங்க எந்த அளவுக்கு பிரிக்கணும்னு முயற்சி பண்ணீங்களோ அதை விட 100 மடங்கா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமான பாசத்தை காட்டிக்குவோம். இவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா நீங்க முதல்ல என்ன கொல்ல வேண்டியதா இருக்கும். வாடா. நாம நினைச்ச விலையில கிடைக்குதுன்னா ஒரு சின்ன யூஸ்டு காரா பார்க்கலாம். பணம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுவும் வேண்டாம். இது எதுவுமே இல்லாம கூட எனக்கு வாழ்ந்த பழக்கம் இருக்கு. சரி முரளி, எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமா பண்ணுங்க. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். சரி. நீங்க காரை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, 2 நாளைக்குள்ள பைரவனுக்கு பணத்தை கொடுத்தாகணும். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வழியும் இல்ல. உங்களுக்கு அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும்ல? இத்தனை நாளா உங்க கார்ல நீங்க போயிட்டு இருந்தீங்க, இப்போ உடனே நீங்க. நான் இப்ப வெறும் அம்மா மட்டும்தான் கிருஷ்ணா. நான் அப்ப அந்த கம்பெனியோட எம்டியா இருந்த வரைக்கும் எனக்கு அந்த காரு தேவையா இருந்துச்சு. இது எல்லாமே எனக்காக தானே நீங்க விற்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எனக்காக இந்த கடனை ஏத்திருந்திருக்க கூடாது. பின்ன இதை யாரு ஏத்துக்கணும்? உனக்கு உதவி செய்ய வேற யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன?
அப்படி இல்ல. அப்புறம் பணத்துக்காக பைரவா அப்பாவை டார்ச்சர் பண்ணதால தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சேன். அப்பாக்கு இதுல விருப்பமே கிடையாது. இருந்தாலும் அப்ப இருந்த சூழ்நிலை காரணமா அப்பா சரின்னு நிம்மதியா இருந்தாரு. அப்புறம் இருக்கிறப்போ கல்யாணத்துக்கு முத நாள் எல்லாரும் எதுக்காக ஓடி வந்தீங்க? உங்க எல்லாரையும் அந்த பைரவன் காப்பாத்திருப்பான் இல்லையா? நான் பைரவனை கல்யாணம் பண்ணிக்கிறது துளசிக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த நிமிஷமே துளசி செத்துருவேன்னு சொன்னா. அவளுக்காக தான் நாங்க ஓடி வந்துட்டோம். இப்போ என் தங்கச்சி இல்ல. வேணும்னா நான் இப்ப நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்ன? உன்னோட துளசி இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு சொல்ல வரியா? அது சரிதான். நான் உனக்கு யாரு? உன் அப்பாவோட பொண்டாட்டி. உன்னை பெத்தெடுத்த தாய் வேற ஒருத்தவங்கல்ல. அம்மா, நீ வேணும்னா பைரவன் கூட போ. ஆனா அது எனக்காகன்னு மட்டும் சொல்லாத. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் உனக்காக மட்டும்தான் வாழ்றேன். உனக்காக மட்டும்தான். என்னம்மா வீட்டுக்கு வந்திருக்க? பாட்டியை பார்க்க தான் வந்தேன். அவங்க இங்க தானே இருக்காங்க. பாட்டி இங்க இல்லாம வேற எங்க போவாங்க? அது பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அப்படின்னா உங்க அப்பாக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுதுல்ல? அச்சு மாமா ஊரை விட்டு போயிட்டாருல, நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க ஒத்துக்கணும் இல்லையா? நாங்க 2 பொண்ணுங்க, அவருக்கு பக்க பலமா இருக்கும். அப்பாவும் போயிட்டாருன்னா நாங்க யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? ஐயோ, இப்படியே வாய் பேசிக்கிட்டே இருந்தா நீ உன் அப்பாக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்ட. கண்டவன் கூட ஓடி போய் எங்க மானத்தெல்லாம் நீ வாங்கிடுவல்ல. தேவையில்லாம பேசாதீங்க. சரி சரி, பாட்டி உள்ள இருக்காங்க, போ. பாட்டி செல்லம், உன்னோட அப்பா இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாம் உன்னை கூட்டிட்டு வர்றதே இல்ல. உட்காரு. உனக்கு கூட இங்க வரணும்னு தோணலையாமா? இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகலையாமா? இன்னைக்கு ஸ்ட்ரைக் பாட்டி, அதனாலதான் உங்களை அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்த பாட்டி. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டனே. வயசாயிடுச்சு இல்லம்மா, சாமி கிட்ட போக ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. பிறந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு போக வேண்டியது தானே. நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன். நீங்க 100 வயசு வரைக்கும் சூப்பரா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசையே. நீ இப்ப சொன்னதை அவங்க கேட்டுட போறாங்க. கேட்டா உன்னை விரட்டிடுவாங்க. விஜயலட்சுமி இல்லாததுனால நான் 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் தண்ணி கொடுக்க கூட ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இதுதாம்மா இங்க நடந்துகிட்டு இருக்கு. லக்ஷ்மி ஆண்டி பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டி வீட்ல வச்சிருந்த 20 லட்ச ரூபாவை நேத்து யாரோ வீட்டுக்குள்ள போய் அந்த பணத்தை எல்லாம் எரிச்சிட்டாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸும் வீட்ல இருந்த பொருளும் எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்காங்க. செஞ்சதெல்லாம் பத்தல போல இருக்கு. என் லக்ஷ்மிக்கு கஷ்டம் கொடுத்த யாரும் இந்த உலகத்துல நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் நாசமா போயிடுவாங்க. ஐயோ பாட்டி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. யாராச்சும் வந்து கேட்டா நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நினைப்பாங்க.
இப்ப இந்த வீட்ல யாரு இருக்காங்க? பாமா வீட்ல விசேஷம்னு சொன்னாங்க. மகி அவளை கொண்டு போய் விடுறதா ஜெயா என்கிட்ட சொன்னா. அப்புறம் கஜேந்திரனோட பொண்டாட்டி எந்த நேரமும் ஊர் சுத்துறது தான் வேலை. ராஜு ஆபீஸ் போயிருக்கான். அம்மாடி, நாம லக்ஷ்மி வீடு வரைக்கும் போயிட்டு வரலாமா? ஐயோ பாட்டி, இங்க இருக்க அண்ணாங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க. அதான் அப்பவே சொன்னனே இங்க வீட்ல யாரும் இல்லைன்னு. நாம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். எனக்கு லக்ஷ்மியையும் கிருஷ்ணாவையும் பார்த்து ஆகணும்மா. நானும் அவங்கள பார்க்க தான் ஆசைப்படுறேன். ஆனா ஜெயா அன்னிக்கிட்ட நம்ம என்ன சொல்றது பாட்டி? அவ நம்மள பாக்குற மாதிரி நம்ம போனாதானே. அது அப்புறம் யோசிக்கலாம். ஒரு ஆட்டோ பிடிச்சு நாம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம். சரிதான், நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால என்னால என்ன பண்ண முடியும்? ஒருவேளை யாருக்காச்சும் தெரிஞ்சா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். உன்னை யாரும் எதுவும் சொல்லாம இந்த பாட்டி பாத்துக்கிறேன். நீ இப்படி உட்காரு. நான் போய் ஆட்டோவுக்கு போக பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? உட்காந்துக்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.